அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, அதாவது சென்ற மாதம் புல்மோட்டையில் ஒரு ஒரு மாநாடு, ஒரு நிகழ்வு, பயான் நிகழ்வு நடைபெற்றது. பெருந்திரளான மக்கள் அங்கே கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட நான் அதிலே ஒரு 1.5 மணி நேரம் ஒரு பயான் நிகழ்ச்சி செய்தேன். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா சம்பந்தமாக அங்கே பெரும்பாலும் பேசப்பட்டது. அத்தகைய அவ்வளவு பெரிய பயானில் எந்த ஒரு பிழையும் சொல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன ஒரு துண்டை எடுத்துட்டு அதையும் பிழையா விளங்கி கொண்டு, அதை எப்படி விளங்கணுமோ அதை அப்படி விளங்காமல் அதை பிழையாக விளங்கி கொண்டு அந்த துண்டை மட்டும் எடுத்து, வழமையாக வஹாபிகளுடைய இதுவே இல்லை, அது ஒரு துண்டை எடுத்துட்டு முன்பின் போடாம அந்த துண்டை மட்டும் போடுறது வழமை. அது அந்த அடிப்படையில ஒரு துண்டை எடுத்து அதுக்கு விளக்கம் தார என்ற வகையில ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது ஷிர்க் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த இமாம்களுடைய கிதாபிலோ காண முடியாது. அண்மையிலே எங்களுடைய இதே புல்மோட்டையிலே இருக்கக்கூடிய ஒரு உலமா, நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம், ஒரு அவருடைய பிரச்சார கோணத்திலே அவர் தன்னுடைய உரையிலே ஒரு விடயத்தை சொல்கிறார். அதாவது பாலசாலையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் யாரிடத்தில் உதவி தேடுகிறாய், யாரிடத்தில் உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் என்றே சொல்லுவார். நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது இணை வைத்தல், ஷிர்க். அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், அவன் தான் எங்களுக்கு உதவி செய்வான், அவனிடத்தான் நாம் கேட்க வேண்டும். அதுதானே துஆ. துஆ என்பது ஒரு இபாதத் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த இபாதத்தை வேறு ஒருவருக்கு நாங்கள் செலுத்தினால் அதைத்தான் மார்க்கம் ஷிர்க் என்று சொல்லுகிறது. துஆ, அதாவது அழைப்பு விடுத்தல், பிரார்த்தனை செய்தல், உதவி தேடுதல், இதெல்லாம் துஆவுக்குள்ளே வரும். அத்வாஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது வணக்கம் என்றார்கள். வணக்கத்தை வேறொருவரிடத்தில் கேட்கலாம் என்றால் அது இணை வைத்தலாகும். ஆகவே இந்த ஆலிம் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம், உதவி தேடலாம். அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் பிரார்த்தனை செய்வது, உதவி தேடுவது குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த ஒரு அறிஞரோ இதை இணை வைத்தல் என்று சொன்னது கிடையாது என்று இதே ஊரை சேர்ந்த ஒரு ஆலிம் பேசியதை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது சரியான விடயமா என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய பயணத்திலே இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், மகனே, இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேட வேண்டும். நீ கேட்கிறது அல்லாஹ்க்கு தான் கேட்கணும். அல்லாஹ் தாரத்தை அல்லாஹ் தான் தருவான். ரைட். நீங்க இப்ப இதுல பார்த்திருப்பீங்க, அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடல், முத்லகுல் இஸ்திஆனா என்ற பொதுவான உதவி தேடல், இது குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த இமாம்களுடைய கருத்திலுமோ இது ஷிர்க் என்று சொல்லப்படவில்லை. பொதுவாக உதவி தேடல், இதுல எந்த ஒன்றுக்கும் ஷார்ட்டையும் நம்ம உதவி தேட, கொஞ்சம் ஹெல்ப் ஒன்று பண்ணுங்களே, இந்த இதை கொஞ்சம் தூக்கி அங்கலை வச்சிருங்களே, அல்லது கொஞ்சம் வாங்கலை, வந்து என்ற பணம் ஒரு இடத்துல இருந்து வர வேண்டி இருக்கிறது, அதை கொஞ்சம் கொண்டாங்களே. இப்ப இது ஷிர்க்குன்னு எங்க சரி, குர்ஆன்ல சரி, ஹதீஸ்ல சரி, அல்லது இமாம்களுடைய கருத்துல சரி இருக்குதா என்று நான் கேள்வி கேட்டதுக்கு என்ன விளக்கம் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது என்பது பாலர் பாடசாலை பிள்ளைகளுக்கும் தெரியுமா. அந்த புள்ளாள்கிட்ட கேட்டாலும் அல்லாட்ட தான் உதவி கேட்கணும்னு சொல்லி புள்ளாலும் சொல்லுமா. புள்ளைய கூப்பிட்டு புள்ளை எழுப்பி, அப்பா உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ யார்கிட்ட கேட்ப? நான் வாப்பாட்ட கேட்பேன். காலையில சாப்பாடு தேவைப்பட்டா யார்கிட்ட கேட்பேன்? நான் உப்பாட்ட கேட்பேன். இப்ப இந்த புள்ள ஷிர்க்கா செய்யுது. இப்ப இது என்னன்னு கேட்டா, அப்பாவி முஸ்லீம்களை முஷ்ரிக் என்று சொல்றதுக்கு இவங்களுக்கு பெரிய ஒரு ஆசை, வேறொன்றும் இல்லை. ஒரு மனுஷன் உதவி தேடுவது, மற்றவன்ட்ட ஒரு ஹெல்ப் ஒன்றை கேட்கறது ஷிர்க்கண்டா, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் முஷ்ரிக் ஆக்கிற வேலை இது. அதுக்கு இன்னும் ஒரு விளக்கம், இவர் அல்ல, இவரை விட ஒரு பெரிய ஒரு அறிவாளி, அவர் விளக்கம் சொல்றாரு. எப்படின்னு கேட்டால், அது இப்படியாம், அது உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட உதவி தேடினா ஷிர்க் இல்லையாம், உயிர் இல்லாத மௌத்தானவங்கள்ட்ட உதவி தேடினா ஷிர்க்காம். இது யாரு பங்கு பிரிச்சது? இத உயிருள்ளவர்கள்ட்ட தேடினா ஷிர்க் இல்லையாம்,
உயிர் இல்லாத மனுஷன் உயிருள்ள மனுஷன்ட்ட உதவி தேடினா சிறுக்கு இல்லையா, மரணித்தவன்ட்ட உதவி தேடினா சிறுக்காம். அப்ப நான் நினைக்கிறேன், அப்ப மரணித்த மனிதனை அல்லாஹ் வாக்குறா. இப்படி அதாவது விளப்பமில்லாத தெளிவுகளை இதுல எப்படி மனுஷன் சொல்றது? இப்ப அவங்களுக்கு தேவை வந்தா நான் அந்த பயான்லயே சொல்லிக்கிறேன், அது நீளமா இருக்குது பாருங்க. அவங்களுக்கு தேவையான அரசியல்வாதிட்டு உதவி தேடுவாங்க, பணக்காரன் உதவி தேடுவாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது சிறுக்கன்னு ஒரு மாநாட்டை நடத்துவாங்க. அந்த மாநாட்டு சல்லி தேவைன்னா மனுஷன் ஹாஜியார்ட்ட போய் நிப்பா, ஹாஜியார் ஹெல்ப் பண்ணுங்களே, நாங்க ஒரு மாநாடு நடத்த போறோம், அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடு சிறுக்கு, அதுக்குன்னு ஒரு மாநாடு நடத்த போறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. அப்ப அது அது அதுவும் சிறுக்கே. அப்ப இது எப்படின்னு கேட்டா, உசுரோடு இருக்கிறவன்ட்ட உதவி தேடினா சிறுக்கு இல்லையா, மௌத்தா போனவன்ட்ட உதவி தேடினா சிறுக்காம். அப்ப என்னத்த அப்ப உயிரோடு உள்ளவன் அல்லாவா? அப்ப இணை வைத்தலண்டா என்ன? இணை வைத்தலண்டா என்ன? எவ்வளவு பெரிய பாவம் இணை வைக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பானா? இப்ப இதென்ன கேட்டா, அல்லாட்டையும் இவங்கட கருத்து எப்படின்னா, அல்லாட்டையும் உயிருள்ளவங்கள்ட்டையும் உதவி தேடலாம். அதான் இவங்க விளக்கம். அல்லாட்டையும் உயிருள்ளவங்கள்ட்டையும் உதவி தேடலாம், மரணித்தவர்கள்ட்ட உதவி தேடினால் பாவம் என்று சொல்லு. சரி, ஓரளவு உன்னை கருத்தை வச்சுக்கொள்ளுன்னு வச்சுக்கொள்வேன், சிறுக்காம். அல்லாஹு அக்பர். எங்கிருந்து இந்த விளக்கத்தை எடுத்த? குர்ஆன்ல இருந்தா, தௌராத்துல இருந்தா, இஞ்சில இருந்தா, ஜபூர்ல இருந்தா, எங்கிருந்து வருது இந்த விளக்கம்? சும்மா ஒன்றும் இல்ல, முஸ்லிம முஷரிக்காக்கணும், வேற ஒன்றும் இல்ல. சுன்னத்து வல் ஜமாஅத் முஸ்லிம்களை முஷரிக்காக்கணும், சிறுக்கு வச்சவன்னு சொல்லணும். உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை, இப்படி வெறி கொண்டு தெரியுறீங்க? முஸ்லிம்களை முஷரிக்காக்கி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நாளை மறுமை நாள்ல சும்முள்ளவனை முஷரிக்காக்குறதுக்காக வேண்டி நீங்க கட்டாயம் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அப்ப இது என்னன்னு இப்ப நான் பாருங்க, இப்ப பாருங்க, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடினால் சிறுக்கு தானே. இதுல இடையில சொல்றாரு, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல உதவி தேடுறது, இன்னும் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல பிரார்த்திக்கிறது, பல விதமா சொல்றாரு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த டித்வா புயல் வந்த டைம்ல அல்லாஹ் பெரிய ஒரு சோதனை ஒன்று எங்க நாட்டு மக்களுக்கு வச்சான். பல நாடுகள் இதுல பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா, அதுல ஸ்ரீலங்கா மெயினா அந்த டைம்ல தண்ணி வந்து வீட்டுக்குள்ள நிறைஞ்ச பிறகு எல்லாரும் வீடியோலயும் மதுலையும் இதுலயும் எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு போட் அனுப்புங்க, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு சாப்பாடு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு முழு நாட்டு மக்கள் உதவி தேடினாங்க. இது சிறுக்கா இவங்களை செஞ்சது? அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடி விட்டார்கள், சிறுக்கு செய்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அப்படி கிடையாது. தெளிவாக அழகாக புரிஞ்சு கொள்ளணும், அப்படி கிடையாது. நல்லா விளங்கிக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க எப்படி சொல்றாங்கன்னு, ஒரு சஹாபி வாராரு. அந்த சஹாபி தொழுதாரு. தொழுது போட்டு ரப்பி ஃபிர்லி வரஹம்னி, யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னி எனக்கு ரஹ்மத் செய்யு எனக்கு துஆ கேட்டதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. நீங்க துஆ கேட்டால் தொழுது போட்டு துஆ கேட்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து என்ற பேர்ல ஸலவாத்து சொல்லி நீங்கள் துஆ கேளுங்கள். அது ஒரு இபாதத், அது ஒரு இபாதத். அந்த அத்துஆ ஹுவல் இபாதா, அத்துஆ முஹுல் இபாதா, அந்த இபாதத். அது அந்த இபாதத்தை யாரும் ரசூலுல்லாஹ்வுக்கோ மற்ற மனுஷர்கள்ட்டயோ போய் செய்ய போறதில்லை, அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் செய்யற. எல்லா மனுஷரும் அப்படித்தான் செய்யறாங்க. எப்படி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத் சொல்லி போட்டு துஆவை கேட்டு போட்டு கடைசியில் ஒரு ஸலவாத் சொல்லிட்டு முடிப்பாங்க அந்த துஆவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மது முடிப்பாங்க. இந்த இபாதத்தை யாரும் வேற யார்கிட்டயுமே செய்ய போறில்லை. இதை ரசூலுல்லாஹ்ட்ட செய்யறோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வஆலிஹி வஸஹ்பிஹி யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக வேண்டி உதவி செய்வீர்களாக என்னத்தோட எல்லாரும் சேர்ந்து ஆமீன் 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 எங்க நடக்குது? அந்த இபாதத் அந்த துஆவை யாருக்கும் எந்த முஸ்லிமும் செய்யறது இல்ல. இது என்ன சொல்ற? சும்மா இந்த ஹெல்ப் பண்ணுங்களே, சும்மா ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்களே, இது எப்படி சிறுக்காக்கின நீங்க? இன்னும் ஒரு ஹதீஸை சொல்றாரு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். பாத்தீங்களா? அதோட தான் நிப்பாட்டிக்கொள்ள இல்ல, அறகுறையா தானே சொல்ல, ஃபுல்லா சொல்லி இல்ல. அந்த ஹதீஸுடைய தொடர் என்ன தெரியுமா? ஃபஅலம் அன்னல் உம்மத, அறிந்து கொள்ளுங்கள், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்ய பார்த்தாலும், எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீங்குதலை விளைவிக்க பார்த்தாலும் அல்லாஹ்ட ஹலாக்கதில் எழுதியிருந்தா தான் நடக்கும். நலவு செய்ய பார்த்தாலும் கெடுதி செய்ய பார்த்தாலும் அல்லாஹ்ட ஹலாக்கதில் இருந்தா தான் நடக்கும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் அங்க சொல்ல வாராங்க. நீங்க எவ்வளவு மனுஷன்ட்ட கேட்டாலும் ஏங்க ஹெல்ப் பண்ணுங்களே, ஏங்க உதவி செய்யுங்களே என்று கேட்டாலும்
சல்லாசம் என்ன தெரியுமா, கலா கதிரில இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அதைத்தான் நகின சொல்ல வராங்க. அதனால நீங்க மனுஷன் கேட்டு அல்லாட்டே கேட்போம், ரப்பே நீதா எங்களுக்கு ரிஸ்கத்தா, எங்களுக்கு நீ உதவி செய் என்று நீங்க கேளுங்க. ஏன்னா நீங்கள் மனிதனிடத்தில் கேட்டாலும் மனிதர்களிடத்துல உதவி தேடினாலும் அல்லாட கலாக்கதிரில் இருந்தால் தான் அது நடக்கும், இல்லாட்டி நடக்காது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நீங்கள் மாறு செய்தால் மாற்றம் செய்தால் ஷிர்க் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லலே. ஏன்னா மனுஷன் என்பவன் அப்பப்ப அவனுக்கு உதவி தேவைப்படும், அது தேவைப்படும், இந்த டைம்ல எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்பாங்க. அதனால முஷ்ரிக்காக ஆக மாட்டான். இன்னும் ஒன்று சொல்றாரு, அதை கொஞ்சம் கேளுங்க. உதவி தேடினால் அந்த உதவிக்கு அந்த உதவியை தருபவன் அல்லாஹ்தான். மனிதனிடத்தில் ஒரு உதவியை தேடப் போகிறோம் என்றாலும் மனிதனிடத்தில் காசு இருக்கிறது, சில தேவைகளை மனிதனிடத்தில் கேட்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு முதலும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்டு போட்டு அவன்கிட்ட போய் கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, இன்னாரிடத்தில் பணம் இருக்கிறது, அல்லது இன்னார் உதவி செய்கின்ற நிலையில் இருக்கிறார், ஆனால் நான் அவரிடத்தில் போய் கேட்க போகிறேன். அவருடைய உள்ளத்தை விரிவாக்கி அவர் தருகின்ற நிலையை நீதான் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் நாம் அல்லாஹ்விடத்தில், அவன் தருகின்றவனாக இருந்தாலும் தரக்கூடிய அந்த மனோநிலையை ஏற்படுத்துபவன் அல்லாஹ். அதனால் அவனுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் தான் அதற்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் கேட்பதும் பிரார்த்தனை செய்வதும் பகிரங்கமாக இணை வைத்தலாக இருக்கின்ற அதே நேரத்தில் இப்படியான பிரச்சாரகர்கள் என்று அது ஒரு இணை வைத்தல் கிடையாது, அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் அழைப்பது அது ஷிர்க் கிடையாது என்று தங்களுடைய மன உச்சையின் பிரகாரம் பேசுவதை பார்க்க. இதுல என்ன தெரியுமா சொல்ற, பாத்தீங்களா, புதிய ஒரு விளக்கம். இது புதுசா இம்போர்ட் பண்ணிக்க மார்க்கத்துல. என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க பெஸ்ட் ஆரம்பத்துல சொன்னாரு அல்லாஹ் அல்லாதவர்கள் யாரிடத்தில் உதவி தேடினாலும் ஷிர்க்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப திரும்ப சொல்றாரு, பாத்தீங்களா என்ன சொல்றாருண்டா, அவர் சொல்றாரு மனுஷன்ட்ட உதவி தேடலாமாம். எப்படின்னு கேட்டா, மனுஷன் உதவி தேட முன்னால் அல்லாட்ட சொல்லணுமாம், யா அல்லாஹ் இவன் தேய்க்குது, நான் இப்ப ஒன்று உதவி தேடிட்டு இப்ப போய்த்து நான் அவன்கிட்ட உதவி தேட போறேன் என்று. இது என்னது? அப்ப இந்த மனுஷன் அல்லாஹ் ஆயிட்டானா? எப்படின்னா, யா அல்லாஹ் நீ உதவி செய், இந்த ஹாஜியார்ட்ட இருக்குது, நான் இப்ப அவர்கிட்ட கேட்க போறேன்னு திரும்ப அவர்கிட்ட போய் உதவி தேடணுமாம். உதவி தேடினா பரவாயில்லையா? அப்ப இப்படி செஞ்சுட்டு யா அல்லாஹ் அந்த ஹாஜியார் மூலமாக எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று சொல்லி போட்டு, ஹாஜியார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களே என்று சொன்னா அப்ப ஷிர்காகாதா? ஷிர்க் இல்லாம போறாகினது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு எங்களை முஷ்ரிக்னு சொல்லணும்ன்ற ஆசை இருந்தா நீங்க சொல்லிட்டு போங்க, அதுல எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. தெளிவான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அக்கீதால நாங்க இருக்கிறோம். அணுவும் அசையாது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல். இதுதான் எங்களோட ஆழமான ஈமான். இந்த ஈமான் அட்டிக்கு எங்கால முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அதாவது வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், உங்களையும் அல்லாஹ் தான் படைச்சான், நீங்கள் செய்யும் அனைத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். ஒரு மனிதன் எங்களுக்கு உதவி செய்தாலும் எங்களோட ஈமான் என்ன தெரியுமா, அந்த செயலை படைத்ததும் அல்லாஹ் தான். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அணுவும் அசையாது. அதுதான் எங்களோட ஆழமான ஈமான். அதனால சும்மா ஒருத்தன் அதுக்காக வேண்டி கட்டாயமாக மற்றவங்கள்ட்ட உதவி தேடித்தான் ஆகணும் என்று இந்த ஆலிம் புல்மொட்டையில் பயம் பண்ணினாருன்னா அது உங்களோட பெரிய பொய். அது அந்த பொய்க்கு நீங்க எல்லா இடத்துல பதில் சொல்லிக்கோங்க. அந்த பொய்க்குரிய தண்டனைக்கு என்னோ அதை பதில் சொல்லிக்கோங்க. மற்றவர்களிடத்தில் நீங்கள் உதவி தேடித்தான் ஆக வேண்டும் என்று யாரும் சொல்லல, அதெல்லாம் பச்சை பொய். அது அல்லாஹ் நீங்களும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு மனிதன் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஹெல்ப்பை தேடினதினாலோ மற்றவன்ட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்றதினாலோ அவன் முஷ்ரிக்காக மாட்டான். அப்படி நீங்க ஷிர்க் வச்சவன் என்று சொல்லணும் என்று ஆசை இருந்தா சொல்லுங்க. அதற்குரிய தண்டனையை, ஒரு முஸ்லிமை முஷ்ரிக் என்று சொன்ன தண்டனையை இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்துல நீங்க பேத்து பாருங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.